ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் பையருக்கு இல்லைனா காமனாக மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப வந்து மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இதில் நம்ம நெட்டாக டெல்டாவை வந்து எக்ஸ்ட்ராவாக எடுக்க போகிறோம். பட் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஓகே, டைரெக்ஷன் நமக்கு ஆப்போசிட்டில் போனால் கூட பெரிய அடி விழாது. ரொம்ப கம்மியான ஒரு லாஸ் வரா மாதிரியே இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ராட்டஜியை ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நிறைய விதங்களில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவு கொஞ்சம் எஃபெக்டிவான ஒரு ட்ரேடிங் செட்டப்பாக இருக்கும், இல்லைனா ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக வீடியோ பாருங்கள், நல்ல புரிதல் ஏற்படும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். எஸ் நண்பா, இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன, இதோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. இது வந்து லாங் லேடர்னு சொல்லுவாங்க, இல்லைனா இது வந்து ஒரு மாதிரி மாடிஃபைடு ரிவர்ஸ் பேக் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக இது வந்து எல்லா இடமும் சொல்கிறது என்ன அப்படின்னா ரிவர்ஸ் பேக் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. பட் இங்கே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாடிஃபை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கேன். அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபை ரிவர்ஸ் பேக் ஸ்ப்ரெட் அப்படின்ற மாதிரி ஒன்று பேர் இருக்குது. ஓகேங்களா, இது ஒன்றும் இல்லைங்க. யூஸ்வலாக ரிவர்ஸ் பேக் ஸ்ப்ரெட்டுக்கும் இந்த மாதிரி மாடிஃபை ரிவர்ஸ் பேக் ஸ்ப்ரெட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, ஒரு இந்த மணி ஆப்ஷனை செல் பண்ண போகிறோம், 2 ஓடிஎம் ஆப்ஷனை பை பண்ண போகிறோம். இப்படி பண்ணுறதுனால இதோட டயக்ராம் எப்படி தெரியுங்களா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு கால் சைடு போடுறேன் அப்படின்னா இப்படி வந்து ஒரு டிப்பு டவுன் ஆகிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் ப்ராஃபிட் வர மாதிரியான ஒரு இது இருக்கும், பே ஆஃப் டயக்ராம் இருக்கும். இதே நான் இந்த மாடிஃபைடு ரிவர்ஸ் பேக் ஸ்ப்ரெட் எடுக்கிறேன் அப்படின்னா இதுக்கு வித்தியாசம் என்னென்னா, அதே இந்த மணி ஆப்ஷனை நான் விற்கிறேன், அதுக்கு பதிலாக 2 டிஃப்ரெண்ட் ஓடிஎம் ஆப்ஷனை நான் வாங்கிக்கிறேன். அப்போது இதோட டயக்ராம் எப்படி இருக்குன்னா அதே மாதிரி தான். ஒரு உதாரணத்துக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எம்டிஎம் லாஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஓகேங்களா, ரிவர்ஸ் பேக் ஸ்ப்ரெட்டில். அதே மாதிரி மார்க்கெட் ஒரு சைடு மேலே போகும்போது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெல்டாவை வச்சுருக்கோம், அதனால ப்ராஃபிட் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இதோட டெல்டா 20 அப்படின்னா இதே நான் வந்து மாடிஃபைடு ரிவர்ஸ் பேக் ஸ்ப்ரெட் வரைகிறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இப்படி இருக்கும். இந்த ஒரு கூம்புக்கு பதிலாக என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இப்படி வந்து இப்படி இருக்கும். ஓகேங்களா, அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப்பான ஒரு டிப் இருக்கும், இங்கே பார்த்திங்கன்னா ஷார்ப்பான டிப் இருக்காது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ப்ராடான ஒரு டிப் இருக்கும். இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டெல்டா 15 தான் இருக்கும். ஆனால் டெல்டா இதை விட இது வந்து 20 இருக்கும், இது 15 இருக்கும். ஆனால் இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, இதில் 10,000 லாஸ் வருது அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7,000லேருந்து 6,000 தான் லாஸ் வரும். ஸோ நம்ம இப்போது நான் உங்களுக்கு சென்சிபிளில் ஒரு நேக்கடு பை ஆப்ஷனையும் இந்த மாதிரி ஒரு மாடிஃபைடு ரிவர்ஸ் பேக் ஸ்ப்ரெட்டோடைய விஷயத்தையும் நான் உங்களுக்கு சென்சிபிளில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். அதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த டெல்டாவோட விஷயங்கள் தான். ஸோ ஒரு நேக்கடு பையிங்க்கு எப்படி டெல்டா இருக்குது, இந்த ரிவர்ஸ் பேக் ஸ்ப்ரெட்டுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வால்டைலில் உட்படும் போது, ஒரு உதாரணத்துக்கு மார்க்கெட் 300 பாயிண்ட் இறங்கிடுச்சு, நாளைக்கு ஏதாவது ஏறும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரா வியூ இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். மார்க்கெட் அங்கேயே நிற்கக்கூடாது. மார்க்கெட் மூவ் ஆகிற மாதிரி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். எப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது நியூஸ் வரும்போது, இல்லை மார்க்கெட் நல்லா அடிச்சு விட்டால் மார்க்கெட் அதுக்கப்புறம் ரீட்ரேஸ் ஆகும்போது இந்த மாதிரி சூழ்நிலைகளில் மட்டும் எடுக்கணும். நியர் எக்ஸ்பைரியில் எடுக்க வேண்டாம். ஸ்டார்டிங் ஆஃப் த எக்ஸ்பைரியில் எடுத்தால் கூட ஈஸியாக வெளியே வந்துடலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக என்ன அப்படின்னா, இது வந்து பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜி கிடையவே கிடையாது. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வெளியே வரீங்களோ சூப்பராக ப்ராஃபிட் கொடுத்துரும். அப்போவே புக் பண்ணிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். எஸ் நண்பா, இப்போ நம்ம பேச இருக்கிற இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு கம்பேரிசனுக்கு ஒரு நேக்கட் ஆப்ஷன் பையிங்கும் அண்ட் இப்போ நம்ம பேச இருக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி நேம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மாடிஃபைடு ரிவர்ஸ் பேக் ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து காஸ்ட் வந்து ஒரு 35,000-40,000 இருந்தால் கூட போதும், இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கலாம். ஸோ என்ன அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது மட்டும் பாருங்களேன். ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு அட் த மணி கால் ஆப்ஷன் வாங்குகிறேன் அப்படின்னா அந்த அட் த மணி கால் ஆப்ஷனுடைய விஷயங்களை மட்டும் பாருங்கள். ஒன்றும் இல்லை, நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது இந்த வீடியோவில் இந்த ப்ளூ லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து மார்க்கெட்டோடைய எம்டிஎம் ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க, இல்லை டெல்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அன்னைக்கு டேயில் மார்க்கெட் எங்கே போனால் நமக்கு கிடைக்கிற பிஎன்எல் தான் இந்த ப்ளூ லைனு. ஸோ ஒரு உதாரணத்துக்கு மார்க்கெட் வந்து 22,930 இருக்குது. இங்கேருந்து நான் ஒரு 100 பாயிண்ட் நகர்த்துறேன் அப்படின்னா எனக்கு வந்து 3,335 ரூபா லாஸ் காட்டும். இதே ஒரு உதாரணத்துக்கு நான் 100 பாயிண்ட் நான் மேலே கொண்டு போகிறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ காட்டும், 4,115 ரூபா வந்து ப்ராஃபிட் காட்டும். ஸோ மார்க்கெட் எங்கே மூவ் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிக்னிஃபிகண்ட்டாக பெரிய அளவு எம்டிஎம் ஸ்விங் வந்து நடக்கிறது தெரியுது. இதுவே நம்ம இப்போது ரிவர்ஸ் பேக் ஸ்ப்ரெட் கொஞ்சம் மாடிஃபை பண்ண மாதிரி. ஓகேங்களா, ஸோ இதில் என்ன மாதிரி விஷயம் இருக்குதுன்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, இதில் நான் இந்த மணி ஆப்ஷனை நான் வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணிக்கிறேன்.
அண்ட் அதுக்கு ஹெட்ஜாக வந்து பார்த்திங்கன்னா 2 வேறு இடங்களில் நான் வந்து ஆப்ஷனை வந்து பை பண்ணிக்கிறேன். 22,950 அண்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 23,100 எடுத்துக்கலாம். இதுவே நம்ம பை பண்ணிக்கலாம். இப்படி பை பண்ணியிருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். அந்த ஸ்லோப் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலர் லைனு அதுதான் முக்கியம். ஏன்னா இது வந்து ஒரு பொசிஷனல் ஹோல்ட் பண்ணுற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இல்லை. அன்றைக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறிடலாம். ஒரு இன்ட்ராடேலே நான் வெளியேறணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா தான் லாஸ் வரும். ஹோல்ட் பண்ணாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். இங்கே ஆப்ஷன் பைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் இந்த ஸ்லோப்பை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்லோப்பை என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். அதாவது இந்த ஸ்லோப்பில் இந்த ப்ளூ லைன் வந்து பார்த்திங்கன்னா கீழே போக லாஸ் அதிகமாகுது. ஆனால் இதுவே நம்ம இந்த ரிவர்ஸ் பேக் ஸ்ப்ரெட் ஒரு செல்லு 2 பை பண்ணும்போது எனக்கு இங்கே பாருங்கள், இங்கேருந்து நான் 100 பாயிண்ட் நான் மார்க்கெட் நகர்த்தினாலும் எனக்கான லாஸ் ரொம்ப கம்மி. ஓகேங்களா, 1435 இல்லை ஒரு 300-400 பாயிண்ட்லாம் என் டேரெக்ஷனே தப்பு அப்படின்னா கூட உங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஹோல்டு கூட பண்ணலாம். ஏன்னா எக்ஸ்பைரியில் இதோட மேக்ஸிமம் லாஸே இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 769 தான். அப்போது இங்கே வந்து வேல்யூவே ரொம்ப கம்மியான ரிஸ்க் தான். சப்போஸ் நம்ம விங்கை விட்டு அவுட் ஆகிடுச்சுன்னா இதே நமக்கு ஃபேவரபுளாக விஷயம் என்ன அப்படின்னா டவுன் சைட் மட்டும் நமக்கு ஃபேவரபிள் இல்லை, அப் சைட்லையுமே இங்கே நம்ம டெல்டாவை அதிகப்படுத்தி தான் வச்சுருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு நேக்கட் பைக்கு டெல்டா எவ்வளோன்னு பார்த்துக்குங்களேன். ஒன்றும் இல்லை, நான் நேக்கட் பை எடுத்துக்கிட்டு அந்த க்ரீக்ஸ் எடுத்துக்கிறேன். இங்கே 37 அப்படின்ற ஒரு டெல்டா இருக்குது. கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா கம்மியாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் டெல்டா தான். ஓகேங்களா, ஸோ ஒரு நேக்கட் பைக் அளவுக்கு இல்லை, பட் வந்து ஒரு பாசிட்டிவ் டெல்டாவை தான் வச்சுருக்கு. சப்போஸ் இங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100-200 பாயிண்ட் மார்க்கெட் ஏறினாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறத பார்க்கலாம். நான் ஒரு 200 பாயிண்ட் நவுத்திருக்கேன், 4000 வந்து கிடைச்சிருக்குது. ஓகேங்களா, இதுக்கான மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்கோர்ஸ் ஒரு 40,000 இருந்தால் கூட போதும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் கேஷ் இருக்குது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லாட்டை கூட விற்று கூட பண்ணலாம். இது வந்து என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக இன்னும் கொஞ்சம் நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே போனாலும் எனக்கு ஒரு சின்ன கிரெடிட் வர மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே விஷயமே மாறி இருக்கும். ஸோ கீழேயுமே லாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். உங்களுக்கு ஸ்லோப் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பையிங் ஸ்லோப் மாதிரி இருக்கும். பட் பொசிஷனலாக கேரி ஃபார்வர்ட் பண்ணுறவங்களுக்கு கிட்டத்தட்ட 22,820 22,500 வரைக்குமே ஒரு ப்ராஃபிட் வரும். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே நின்னாலுமே பிரேக் ஈவனில் ப்ராஃபிட் இருக்கும் அண்ட் இதுக்கு மேலே போனாலுமே ப்ராஃபிட் வந்து இருக்கிற மாதிரி காட்டும். ஸோ இது ஏன் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இது ரொம்ப ஒரு அருமையான விஷயம். ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்ட இருந்ததே இந்த ப்ளூ லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப அப்படியே ஸ்லோப்பாக கீழே இறங்காமல் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மடக்கி வச்சுருக்க மாதிரி இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இங்கே நீங்கள் நேக்கடாக பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, நேக்கடாக பார்க்கும்போது இந்த ப்ளூ லைன் பார்த்திங்கன்னா கீழே இறங்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக எடுக்கிறது மூலமாக இங்கே நமக்கு கொஞ்சம் மடக்கி இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிரவுண்ட் மாதிரி தான் இருக்குது. மார்க்கெட் மேலே ஏறும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் இருந்தால் இந்த மாதிரி கால் ரிவர்ஸ் பேக் ஸ்ப்ரெட் எடுக்கலாம். இல்லை மார்க்கெட் இன்னும் கீழே ஃபர்தராக இறங்கும் அப்படின்னா புட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு மாடிஃபைடான ரிவர்ஸ் பேக் ஸ்ப்ரெட் வந்து எடுக்கலாம். ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஓகேங்களா, ஸோ செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பையு 2 செல்லு வந்து பார்த்திங்கன்னா ஓடிஎம்மில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி பண்ணும்போது இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா இது நியர்பை எக்ஸ்பைரியில் ட்ரை பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீப் பள்ளம் ஒன்று இருக்குது. இந்த ஒரு பள்ளத்தில் மாட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் புக் பண்ணிட்டு தான் போகணும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் பண்ண முடியுதோ, அதாவது எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆன முதல் 2 நாளுக்குள்ளே இந்த ட்ரேடை எடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. நியர் எக்ஸ்பைரி வந்தீங்கன்னா மொமெண்டம் இருக்காது, மொமெண்டம் இல்லைனா மாட்டிப்பீங்க. ஏன்னா நமக்கு கிட்ட 2 பை இருக்குது, ஒரு செல்லு தான் இருக்குது அப்படின்றதுனால இது கொஞ்சம் ரிஸ்கியாக மாறிடும். எவ்வளோ ப்ரையராக நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செக் பண்ணுங்கள், ஒரு நேக்கட் பை எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் பேக் ஸ்ப்ரெட் கூட மாடிஃபை பண்ணி நம்ம ஒரு லேடர் மாதிரி கூட எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.